சென்னை போரூரில் தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான காலி மனையில் கழிவுநீர் தேங்கி ஏரியாக மாறியுள்ளது. இதனால் அருகில் உள்ள 14 மாடிகள் கொண்ட குடியிருப்பில் வசிக்கும் 1000 குடும்பங்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். துர்நாற்றம், டெங்கு தொற்று மற்றும் பாம்புகள் என பேராபத்து சூழலில் வாழும் மக்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவு, மாநகராட்சி நிர்வாகம் ஆகியவற்றிற்கு 15 புகார்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். பக்கத்து கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா 2-3 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு காம்பவுண்ட் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு ஒரு சாக்கடை மாதிரி தண்ணி தேங்கி இருக்கு. ஃப்ரண்ட் சைடில் வருது, 2 சைடு அட்டாக். இப்போ பேக் சைடு வருது எதிர்பார்த்திருந்தோம். இதோட ட்ரீட்டட் வாட்டர்னா இவ்வளோ ஸ்மெல் வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கெனால் இருக்குல்ல அந்த சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலான்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். கெனால்ல இருந்து உள்ள பேக் ஃப்ளோ வருது. என்னாச்சுன்னா மழை காலத்து இல்லாம தண்ணி இந்த சமயத்துல கூட வருது. இந்த வெயில எப்படி உள்ள தண்ணி தேங்கி இருக்கும். அது ரொம்ப மாதிரி ஒரு சாயந்தரம் ஈவினிங் நடந்து போனாலும் ஒரு ஸ்மெல் வருதுங்க. டெங்கு ஃபீவர் எல்லாம் வருது. இப்ப